ஆயிரத்து நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பையும் சில அரசியல் தலைவர்களையும் பிரிக்கவே முடியாது. அந்த வகையில் இந்த வாசகங்களை பயன்படுத்தும் பொழுது எல்லோருடைய நினைவுக்கும் வருபவர், முதலில் வரக்கூடியவர் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி. அவர் என்ன சொன்னாலும் பரபரப்பு, என்ன சொன்னாலும் சர்ச்சை இப்படிங்கிறது தொடர்ந்து வாடிக்கையா தமிழ்நாட்டு அரசியல்ல, இன்னும் சொல்ல போனா பல சமயங்கள்ல அகில இந்திய அரசியல்ல நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய விஷயம். இம்முறை ஒரு புதிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறார். அவர் சொல்லியிருப்பது தமிழ்நாட்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய கூட்டணி பற்றி. திமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி பற்றி பேசியிருக்கிறார். திமுகவும் காங்கிரசும் இணைவதற்கான வாய்ப்பு பற்றி அரசியல்ல பரபரப்பா தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக, பாஜக இம்மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறார். எந்த திமுகவை மிக கடுமையாக அவர் உட்பட பாஜகவுடைய பல மூத்த தலைவர்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்தார்களோ, எந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நாங்கள் என்று சொல்லி வந்தார்களோ, அந்த பாஜகவுடைய மூத்த தலைவருடைய நிலைப்பாட்டில் இப்பொழுது திடீர் மாற்றம். இதற்கு சில கண்டிஷனும் வைக்கிறார். ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும், கருணாநிதி அல்ல, ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஸ்டாலின் முன்னிலைப்பட்டால் இது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய பார்வையை பதிவு செய்கிறார். இது குறித்து மு.க. ஸ்டாலின் கருத்து சொல்லும் பொழுது, திமுகவுடைய பொருளாளர் கருத்து சொல்லும் பொழுது, இதை தலைவர் தான் முடிவு செய்வார் அப்படிங்கிறார். இதை கேட்டகாரிக்கெல்லாம் மறுக்கல. திமுகவுடைய தலைவர் தான் இது சார்ந்த முடிவெடுப்பார். இது போன்ற ஒரு சமயத்தில், தேர்தல் சமயத்தில் இது போன்ற கருத்துக்கள் வருவது இயல்பு அப்படிங்கிறார். இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நூல் விட்டு இதற்கான ஒரு ஃபீலர் விட்டு பார்க்கப்படுகிறதா? இந்த ஒரு கூட்டணி அமையுமா? அமைந்தால் அது ஃபார்மிடபிளாக இருக்குமா? பல்வேறு கருத்துக்கள் சொல்வது போல சொல்லி மறையக்கூடிய மற்றொரு விஷயமாக இது இருக்குமா? சுப்பிரமணியன் சுவாமியுடைய வியூகம் ஆழம் பார்க்கிறதா பாரதிய ஜனதா? விரிவாக விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், திரு ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர், மற்றும் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர் திரு சுப்பிரமணியன் சுவாமியுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், மற்றும் இணைகிறார்கள் நம்முடைய திரு திருச்சி வேலுசாமி, திரு சுப்பிரமணியன் சுவாமியுடைய முன்னாள் நண்பர், இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். சுப்பிரமணியன் சுவாமி என்னதான் சொன்னார்? அவருடைய பேஸ்புக் ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்ட கருத்து தான் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை விரிவாக விளக்கியிருக்கிறார் தந்தி டிவிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பெட்டியில். டாக்டர் சுவாமியுடைய கருத்து என்ன கேட்போம். உங்களோட ட்விட்டர் வலைப்பக்கத்தில் நீங்க திமுக, தேமுதிக, பாஜக கூட்டணி குறித்து ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தீங்க, கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதற்காக பாஜக ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு வராங்களா? குறிப்பா நீங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்க போறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் கருணாநிதி முதலமைச்சருக்கு வேட்பாளர் இருக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தா, ஸ்டாலின் தான் இந்த டிஎம்கேயோட தலைமை தாங்க போறார், அந்த அறிக்கையும் கொடுத்தாருன்னா, டிஎம்கே விஜயகாந்தோட டிஎம்டிகே, பிஜேபி இவ 3 கட்சியோட கூட்டணி உருவாக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு காரணம் ஸ்டாலின் பல இடத்துல சொல்லியிருக்காரு, டிஎம்கேல 90% ஹிந்துக்கள் தான். அவர் கோயில் போவார், அவர் மனைவி தினம் கோயில் போவார். அதனால ஹிந்துவோட ஒரு வெறுப்பு உண்டாக்கினது திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றல் வந்துவிட்ட காரணம் ஸ்டாலின் மேல அது அப்படி பார்த்தால் ஒரு குற்றமும் இல்லை 2Gயோட. ஆகவே ஸ்டாலினோட தலைமை தாங்கின டிஎம்கேயோட கூட்டணி போறதுக்கு பிஜேபிக்கு ஆட்சேபம் இருக்கக்கூடாதுன்னு என்னோட நம்பிக்கை. நான் சும்மா என்ன தோன்றதோ அதை சொல்றது இல்லை. இங்க பேசிட்டு முடிவு செயற்குழு பண்ண முடியும், இல்லாட்ட பார்லிமெண்டரி போர்டு செயற்குழுக்கு சார்பாக பண்ண முடியும். இது மாதிரி கூட்டணி பண்ணனா இருக்கும். கருணாநிதி தலைமை தாங்கினா நாங்கள் பண்ண முடியாது, என்றால் அவர் ஹிந்து விரோதி. நான் சும்மா ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் பேசிட்டு தான் சொல்றேன். அது அதிகாரப்பூர்வமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்கிறார் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு காம்பினேஷன்
பாஜகவுடைய மூத்த தலைவரிடமிருந்து வந்திருக்கிறது. பாஜகவும் கேட்டகாரிக்கலா அதை மறுக்கல, இது தனிப்பட்ட கருத்து என்று சொன்னாலும் இதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும் அவருடைய தலைவருடைய பால்ல அவருடைய தலைவருடைய கோர்ட்ல பால போட்டுறார். இது பல கேள்விகளை எழுப்புது. சுப்பிரமணியன் சுவாமியுடைய வியூகம் ஆழம் பார்க்கிறதா பாரதிய ஜனதா? என்னுடைய முதல் கேள்வி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு தான். ஏன் இந்த திடீர் ஸ்டாலின் பாசம் திரு சுப்பிரமணியன் சுவாமிக்கு? கருணாநிதி வேண்டாம், ஸ்டாலின் வேண்டும். ஏன் இந்த திடீர் பாசம்? மேடைக்கு மேடை, தலைவருக்கு தலைவர், தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி நரேந்திர மோடி வரைக்கும் தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு விஷயம், அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை சீரழிச்சிடுச்சு, ஆகிய காரணத்தினால ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும், அந்த மாற்று அரசியலுடைய மையப்புள்ளியா பாஜக இருக்கும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லி வந்தீங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட திமுகவை கொஞ்சம் தூக்கலாவே விமர்சனம் செஞ்சீங்க. ஏன் இந்த திடீர் ஸ்டாலின் பாசம்? திரு ஆசீர்வாதம் ஆச்சார். வணக்கம். திரு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஆழமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரின் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்று சிறிது நேரத்திற்கு முன்பு நீங்கள் தான் தொலைக்காட்சியில் காட்டினீர்கள். சரி, அந்த ஊழலற்ற அவருடைய முகத்தை எடுத்துக்கொண்டு செல்வதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் மையப்புள்ளியாக நம்புறீங்க, ஸ்டாலின் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்க நம்பலையா? டாக்டர் சுவாமிக்கு தெரியாதா? டாக்டர் சுவாமிக்கு தெரியாதா? சில மாதங்களுக்கு முன்பு, இன்னும் சொல்ல போனா சரியா ஒரு வருஷத்துக்கு முன்பு, ஸ்டாலின் நரேந்திர மோடியை பத்தி ஏதோ விமர்சனம் செஞ்சுட்டார், பொருளாதார கொள்கைக்காக விமர்சனம் செஞ்சுட்டார். அவர் பொருளாதாரம் எங்க படிச்சார், அவருக்கு பொருளாதாரம் என்ன தெரியும்? ஸ்டாலினுடைய குடும்பத்தினர், கருணாநிதியுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பத்தி, அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் பத்தி நான் பட்டியலிடுமான்னு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அப்ப அவருக்கு தெரியாதா? அன்னைக்கு அவருக்கு அது தோணலையா? மறந்துட்டாரா? எப்படி? அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சியில் துணை முதல்வராகவும் முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராகவும் இருந்தார். அவர் எந்த துறைகளில் அமைச்சராக இருந்தாரோ அந்த துறைகளில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இது டாக்டர் சுவாமிக்கும் தெரியும். அதைதான் அவர் உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக தெரிவித்தார். அவருக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரியாதான்னு கேட்கிறேன். இல்ல திரு ஸ்டாலின் மேல நேரடி குற்றச்சாட்டு வைத்து அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த தொழிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டார். அப்ப தெரியாதான்னு கேட்கிறேன். ஓகே, அப்ப தெரியலனாலும் கூட சரியா ஒரு மாசத்துக்கு முன்பாக, 1.5 மாசத்துக்கு முன்பாக சென்னைக்கு வந்திருந்த போது பத்திரிகையாளர் சந்திப்புல திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை சீரழிச்சிடுச்சு, ரெண்டுத்துக்கும் மாற்றான ஒரு சக்தியைத்தான் மக்கள் ஆதரிக்க விரும்புறாங்க, ஒரு மாற்று அரசியல் தான் முன்னெடுக்கப்படணும், திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு சரியா 1.5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அன்னைக்கு ஸ்டாலினுடைய இந்த ஒரு ஊழலற்ற நிர்வாகம் பற்றி, அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லாத தன்மை பற்றி டாக்டர் சுவாமிக்கு தெரியாதா? டாக்டர் சுவாமி இது குறித்து இப்ப உங்க ஸ்டுடியோக்கு வரதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அதாவது அவருடைய எண்ணம் என்ன என்றால், ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த ஒரு பர்சனலி குற்றச்சாட்டு இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மேல் இருக்கின்றதா இல்லையா, அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் அது பற்றி நாம் பேசுவது சரியான கருத்து கிடையாது, முறையும் கிடையாது. ஏனென்றால் நான் நீதிமன்றத்தில் 2G வழக்கில் நான் தான் முக்கியமான சாட்சி. சோ அதை பற்றி பேசுவது இங்கு முறையில்லை. ஏனென்றால் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் சைடுல டிஃபென்ஸ் சைடுல ஆர்குமெண்ட்ஸ் போகணும், அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் வரணும். இந்த சூழ்நிலையில நம்ம ஊழலை பற்றி, அவங்களோட ஊழலை பற்றி நம்ம பேசுவது சரியான முறை அல்ல என்று என்னுடைய எண்ணம். அதே சமயத்தில் அவர்கள் மேல் மேடைக்கு மேடை பேசின பாஜக இன்னைக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒரு முக்கிய அங்கமா இருக்கக்கூடிய 2G வழக்குல டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி ஒரு முக்கியமான அங்கம், என் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி முக்கியமான விட்னஸ். இன்னைக்கு பேசுறது முறை இல்லை அப்படின்னு பல முறை பேசிய டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி நீங்கள்லாம் பேசுறது எனக்கு வியப்பா இருக்கு. அதாவது இதுல வியப்பு இல்ல. நீங்க அரசியல்ன்றது நீங்க எப்படி பார்க்கணும்னா, எப்ப ஜட்ஜ்மெண்ட் வருதோ அது வரை நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல.
நடைமுறை நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மென்ட் வரல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வரல, 2009 வரல, 2011 வரல. அன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தை நேரடியா குற்றஞ்சாட்டினார், கனிமொழியை குற்றஞ்சாட்டினார், ராஜா குற்றஞ்சாட்டினார். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் குடும்பத்தினர் இந்த பிசினஸ் எல்லாம் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வேற விட்டு இதெல்லாம் என்கிட்ட இருக்கு தெரியுமா அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, யார் திரு ஸ்டாலினுக்கு நற்சான்று கொடுக்கிறாரோ அந்த டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி, அவர் கொடுத்த லிஸ்ட் இவை, அவர் சொன்ன கருத்துக்கள் இவை. இந்த குற்றச்சாட்டுகள் வழக்கில் கொண்டு வந்து வழக்கில் இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் இப்ப 2G உலகத்துக்கே தெரியும். சரி, மற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாருக்கும் தெரியும். அதை தான் அவர் ரிப்பீட் பண்றாரு. அவரை புதுசா ஏதாவது ஒன்ன அவங்க மேல குற்றச்சாட்டு அவரு கொண்டு வரல. அதனால நம்ம திரும்பி அங்க ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசுறது வழக்குக்கும் சரியான முறை அல்ல என்பதுதான் அவருடைய எண்ணம். அதே சமயம் நான் திரும்பி சொன்னேன், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் மேல் எந்த ஒரு பர்சனலி அவர் அட்டாக் பண்ணதா எதுவுமே கிடையாது இல்லையா? இல்ல, அவருடைய பர்சனலா அவருடைய அலுவலகத்தில், அதாவது அவர் அமைச்சராக பதவியேற்ற இடங்களில் ஏதாவது ஊழல் நடந்துள்ளது என்று டாக்டர் சுவாமி திரும்பி அதை கொண்டு இல்லையா? ஸ்டாலினுக்கு பொருளாதாரம் பற்றி என்ன தெரியும்? எந்த பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பு படித்தார்? ஸ்டாலின் ஏழைகளுக்கு என்ன செய்தார்? ஆயிரக்கணக்கான தொழில்கள் ஸ்டாலின், கருணாநிதி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நடத்தி வராங்க. இதான அந்த பட்டியல். இது சொன்னவர் டாக்டர் சுவாமி, வேற யாரும் இல்ல. இதுல என்ன நீங்க பாக்கணும்னா, ஒரு பொது மேடைன்னு வந்துச்சுன்னா இது குற்றச்சாட்டு கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அவருக்கு ஒரு எக்கனாமிக்கலி அவருக்கு தெரியுமா, சவுண்டா நாலேஜ் இருக்குதா, அதெல்லாம் நம்ம பேசுறது. ஏன்னா அவர் எக்கனாமிக்ஸ் பத்தி பேசினாரு. டாக்டர் சுவாமி எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் ஹார்வர்ட்ல. சோ அவருக்கு தெரியும். அதனால அவர் திருப்பி கேட்கிறார். மாநில முதல்வர் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்ல. பொருளாதாரம் பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறார். அவர் மேல நேரடியான ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. சோ ஸ்டாலினை முன்னிறுத்துவதில் தயக்கம் இல்லை அப்படிங்கிறீங்க இல்லையா? தட்ஸ் யுவர் பாயிண்ட். தயக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் இன்னும் மேற்கொண்டு நீங்க என்னத்தை பார்க்கணும்னா, அவர் திரு ஸ்டாலின் பத்தி மட்டும் பேசல, திரு விஜயகாந்தையும் பத்தி பேசுறாரு. கேப்டன் விஜயகாந்தும் அதுல வந்திருந்தா மிக நல்ல கூட்டணியாக அமையும், தமிழகத்துக்கு நல்ல ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர முடியும்னு அவர் விரும்புறாரு. அது அவர் தன்னுடைய ட்வீட் மூலமா சொல்லியிருக்காரு. திமுக, பாஜக, தேமுதிக இந்த ஒரு கூட்டு இதை பற்றி பேசப்படாத ஒரு சூழ்நிலையில டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியுடைய கருத்து பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. திரு சுப்பிரமணியன் சுவாமியுடைய பழைய நண்பர், இன்றைய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திமுக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது நேரடியாக, நீங்களும் நன்றி தெரிவித்தீர்கள். இன்னைக்கு பாஜக, திமுக, தேமுதிக கூட்டு பற்றி பேசப்படுது. இது பற்றி கருத்து சொல்ல திரு சுப்பிரமணியன் சுவாமி சொல்றார். அதை திமுக பொருளாளர் நேரடியாக கேட்டகாரிக்கலா மறுக்கல. he just putting the ball to the DMK leaders court. இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு அலையன்ஸ் அமையாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதாவது எந்த உத்தரவாதமும் இருப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, சுப்பிரமணிய சாமி என்கின்ற இந்த மனிதர் கடந்த காலங்களிலே வைத்த விமர்சனங்கள் அதற்கு பின்னாலே எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு மனிதனுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டில் அதிமுக மகளிர் அணி அவருக்கு ஒரு எதிர்ப்பை காட்டிய அந்த காட்சி உலக வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத ஒரு காட்சி. அதற்கு பின்னாலும் அதே அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து தேர்தலில் நின்று மதுரையிலே வெற்றி பெற்றார் அவர். அதனாலே எது நடக்கும் எது நடக்காது என்பது அல்ல. ஆனால் இவர் எங்கே விஷத்தை கக்குகிறார் என்றால், திமுகவிலே யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இவர் முடிவு செய்கிறாராம். இந்த உரிமை இவருக்கு யார் கொடுத்தது? அந்த கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அல்லவா அந்த முடிவை எடுக்க வேண்டும். அதுவும் தந்தைக்கும் தனையனுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், அவர் இந்துவாம், ஸ்டாலின் இந்து கோயில்களுக்கு போகிறாராம், அதனால் அவரை இவர் ஆதரிக்கிறாராம். நான் பச்சையாக கேட்கிறேன், உங்களுடைய மனைவி முதலிட இந்துவா? சுப்பிரமணிய சாமியுடைய மகள்கள் 2 பேர், அதிலே 2 பேரையும் இந்துக்களுக்கு தான் இவர் மனம் முடித்திருக்கிறாரா? அவர் இல்ல, காக்க வந்திருக்கிற அவதார புருஷனை போன்று அவர் பேசுகிறவர். அது அல்ல உண்மை. இவர் ஒரு கலகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். கடந்த காலத்திலே இதை போலவே தமிழ்நாட்டிலே ஒரு கலகத்தை அதிமுக முயற்சித்தது நான் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கிறேன்.
அன்றைக்கு இவருடைய கழக அந்த விதையில் மாட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனால் கருணாநிதி ஜெயலலிதா அல்ல, பழம் தின்று கொட்டை போட்டவர். சுப்பிரமணிய சாமியை போல ஆயிரக்கணக்கான சுப்பிரமணிய சாமிகளை ஏப்பமிட்டு கடப்பாறை விழுங்கி சுக்கு கசாயமே குடிக்காமலே ஜீரணிப்பதை போல ஜீரணித்து முடித்தவர். நீங்க அவரை ஸ்டாலின் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இதை முடிக்கின்ற வேலை, இது முடிவு செய்கின்ற இடம் எங்கள் தலைவரே ஒழிய நான் இல்லை என்ற அந்த ஒற்றை வரியிலே முடித்து விட்டார். இதற்காக ஒரு மாநாடு போட்டா விளக்கம் சொல்ல வேண்டும்? எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீங்க இல்லையா? முடிவு செய்யறதுக்கு நீங்க யார் அப்படின்னு அந்த துணியில கேட்கலையே அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது. தலைவர் முடிவு செய்வார்னு சொல்றாரே தவிர இதை சொல்வதற்கு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி யார்? அதுதானே பொருள். அவர் ஸ்டாலின் சொன்னதற்கான பதில் என்பது எங்கள் கட்சியில் யார் முதல்வர் என்று எங்கள் தலைவர் முடிவு செய்வார், அதை சொல்ல நீ யார் என்பதா? அப்படி கேட்கலையே. திருச்சி வேலுசாமிக்கு கோபம் வருது. திருச்சி வேலுசாமிக்கு கோபம் வருது. சுப்பிரமணியன் சுவாமி யார் முடிவெடுப்பது? திரு ஸ்டாலின் என்ன சொல்றார்? தலைவர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறார். திமுகவுடைய தலைவர் முடிவெடுப்பாருங்கிறார். அதை பேசுவதற்கு சுப்பிரமணியன் சுவாமி யார் அப்படின்னு கேட்கவே இல்லை. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்கவே இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய கோபம் ஸ்டாலினுக்கு வந்ததா? ஏங்க ஒரு அதாவது ஸ்டாலின் அந்த ஒரு வார்த்தையிலே ஏங்க கண்டேன் சீதையை என்று அனுமன் சொன்னதை போல எங்கள் யார் முடிவெடுப்பது எங்கள் தலைவரே உடைய நீ இல்லை என்பதுதான் அதற்கு பொருள். அதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் சொன்னேன், ஏற்கனவே மாநாடு போட்டா பேச முடியும் என்று. சுப்பிரமணிய சாமியுடைய கேள்விக்கு அவ்வளவுதான் ஒற்றை சொல் பதில். அதற்கு மேல் தேவையில்லை. அதற்கு மேல தேவையில்லை. புரியாதை போல நடிப்பவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரைட், நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் திரு சரவணன் மூலமா. ஐ டேக் யுவர் பாயிண்ட். திரு சரவணன், இந்த ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது சுப்பிரமணியன் சுவாமியுடைய ட்வீட் பரபரப்பா எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டு இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தணுங்கிறாரு, கருணாநிதியை கூடாதுங்கிறாரு, கண்டிஷன் போடுறாரு. இந்த கருத்து அவர்கிட்ட கேட்கப்படும் பொழுது திரு ஸ்டாலின் தலைவர் முடிவெடுப்பார்னு சொல்றாரே தவிர திரு திருச்சி வேலுசாமி கேட்டது போல அதை சொல்வதற்கு சுப்பிரமணியன் சுவாமி யார்? இட் இஸ் அவர் இன்டர்னல் பார்ட்டி மேட்டர். அதை பற்றி பேசுவதற்கு சுப்பிரமணியன் சுவாமிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க இல்ல. அவ்வளவு பெரிய ஆளா சுப்பிரமணியன் சுவாமி? தளபதி மு.க. ஸ்டாலின் யார் இவர்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பெரியவரா சுப்பிரமணியன் சுவாமி? நீங்க நாங்க அவரை அப்படி நினைக்கல. ஏன்னா பிஜேபியில பல விஷயங்கள்ல அருண் ஜேட்லி பைனான்ஸ் மினிஸ்டரா ஆகக்கூடாதுன்னு சொல்றவர் அவரு. பிஜேபியவே எதிர்க்கிறவர் அவர். பல சமயங்கள்ல பிஜேபியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணியோட சாமியோட கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சொல்லிருக்காங்க. சோ அவர் சொல்லல, இவர் யாருன்னு கேட்கலன்றத வச்சே நாம் பல இட்டுக்கதைகளை கட்டி எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்கறீங்க டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமிய. மதுரையில உங்களுடைய நமக்கு நாம கூட்டத்துல சொத்து குவிப்பு சொத்து வழக்குல ஜெயலலிதாவுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணமே சுப்பிரமணியன் சுவாமி, அவருடைய விடாமுயற்சின்னு இதே சுப்பிரமணியன் சுவாமியை பாராட்டினார், வேற யாரும் அல்ல. உங்களுடைய ஒரு சின்ன இன்சிடென்ட், அது ஒரு சின்ன இன்சிடென்ட். ஒரு வழக்குல அவர் ஒரு புகார்தாரரா அவர் என்ன கடமையை செய்யணுமோ அதை செய்தார், அதை பாராட்டினாங்க, அவ்வளவுதான். அதற்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழக அரசியல்ன்றது சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டிலே கிடையாது. அவர் டெல்லியில உட்கார்ந்துட்டு வெறும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. அது கூட அவர் பண்றாரான்னு தெரியல, யாரையோ ஒரு ஆளை வச்சு ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கெல்லாம் நம்ம தலைவர்கள் என்ன பண்றாங்கிறதுக்குள்ள நம்ம போகல, அவர் என்ன பண்றாருங்கிறதுக்குள்ள போகல. அதனால அவர் என்ன சொல்றாரு, அவர் அவருக்கு விளக்கம் கொடுத்தார். நான் சும்மா போற போக்கல சொல்லல, நான் பேசிட்டு தான் சொல்றேன், நான் என்னுடைய தலைமையிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கறதா அதோட பொருள். சோ இதுல வேற ஏதோ அவர் நேத்திக்கு சொல்லல, முந்தா நேத்திக்கு சொல்லல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்ல, சம்திங் ஹஸ் கான் இன் பிட்வீன் நீங்க கருதலையா? இல்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச எதுவும் தெரியல. பத்திரிகைகள்ல எந்த மாதிரி அது போல எந்த விதமான செய்திகளும் வரல. எங்கள் தலைவர்கள் யாரும் அது போல ஒரு செய்தியை அறிவிக்கல. அதாவது பாத்தீங்கன்னா திமுகவுல முடிவெடுக்கக்கூடிய உரிமை, அதாவது நீங்க அவர் ஏன் இப்படி கேட்கல, இவர் ஏன் இப்படி கேட்கலன்றீங்க. அதாவது திமுக ஒரு சர்வாதிகார கட்சி கிடையாது. இவரோ ஒரு தலைவரோ ஒரு தளபதியோ எடுத்தோம் கவுத்தோம்னு யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, அதுல கலந்து பேசி மற்றவர்களோட பேசி ஒரு முடிவு அப்படிதான் அறிவிப்பாங்களே தவிர
நீங்க வந்து அவர் இப்படி சொல்லல, இதற்கு வந்து இப்படி அர்த்தம் கற்பிக்க முடியுமான்றது வந்து சரியானதாக தெரியவில்லை. இல்ல இன்னைக்கு திரு அழகிரி பற்றி கேட்கும் பொழுது, திரு அழகிரி இப்படி சொல்லியிருக்கிறாரே, அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கேன்னு கேட்கும் பொழுது, கட்சியில நீக்கப்பட்டவர் அவர் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறார். அப்படி டினை பண்ணல சுவாமியுடைய கருத்து. அவர் அதுதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவு பெரிய எனக்கு தெரிஞ்சு சுவாமிக்கு நம்ம வந்து அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக அரசியலை பொறுத்தவரை, அதுவும் சட்டசபை அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம், இதற்கான வாய்ப்பே இல்லை. திரு சுவாமி சொல்றது போல திமுக, பாஜக, தேமுதிக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. சுவாமி சொல்றதெல்லாம் உண்மை. அதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து ஒரு செய்தி தொடர்பாளர், இருக்கக்கூடிய செய்திகளை வைத்து அதை வைத்து தான் நான் சொல்ல முடியுமே தவிர அதை வைத்து தான் நான் பேச முடியும். ப்ரூவன் ஃபேக்ட்ஸ், ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் வச்சு தான் என்னால பேச முடியுமே தவிர ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்து என்னால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையிலையும் நான் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆளும் நான் கிடையாது. நீங்க இந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், உங்களுடைய கட்சி அது ஒரு மதவாத கட்சி, வாஜ்பாய் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, என்னால பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ப்ரூவன் ஃபேக்ட். உங்க தலைவர், உங்களுடைய பொதுக்குழு எடுத்த நிலைப்பாடு. இன்னைக்கு அதற்கு மாறா இன்னொரு கருத்து வருது. சோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி இந்த நிலைமை தான் இந்த தேர்தலின் தொடரும். இல்ல அதாவது பாத்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா தலைமையின இந்த அதிமுக அரசு இந்த 5 வருட காலத்துல, 4.5 வருட காலத்துல வந்து தமிழகத்தை வந்து ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டது. அனைத்து இதுலயும் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து இல்லவே இல்ல, சமூக வளர்ச்சியும் சுத்தமா கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒரு பீகாரும் தமிழ்நாடும் ஒன்றா அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால், 4 மாதங்களுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும் என்ன செய்தி வரும்னா, திமுக தனித்து விடப்பட்டு விட்டது, திமுகவுடன் கூட்டு சேர ஆள் இல்லையா அப்படின்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக வருகிற கருத்து கணிப்புகள் அனைத்திலுமே வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யார் வருவா அப்படின்னா திமுக. எந்த கருத்து கணிப்பு எடுத்தீங்கனாலும், எந்த திமுக வந்து 2016 வந்து தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வந்து டிஎம்கே இருக்கு. சோ அந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து எத்தனை பேர் ஏறணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம ஆசைப்படுறதை நம்ம தடுக்க முடியுமா? எக்ஸ்பிரஸ்ல சேர முடியாத பெட்டிகள் அப்படின்னு நீங்க வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க. அதுல இந்த பெட்டி பாஜக பெட்டி. அதாவது எப்படின்னா, இந்த இதுல மாறுமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அதாவது வந்து திமுக வந்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த எக்ஸ்பிரஸ்ல சேரணும்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. அதற்கு வந்து இப்ப எப்படி நாங்க பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே கொள்கைகளின் அடிப்படையில, கோட்பாடுகளின் அடிப்படையில, செயல்பாடுகளின் அடிப்படையில நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. கேள்வி வருது. திரு ஆச்சாரி குறுக்கிட விரும்புறாரு. எஸ், கோ ஹெட். திரு சரவணன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, தான் ஒரு செய்தி தொடர்பாளர், தனக்கு வந்து இதை பற்றி எதுவும் தெரியாது, அதை பற்றி தான் எதுவும் சொல்ல முடியாது, ஐ எம் எ ஸ்மால் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இங்க ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்திருக்குன்னா, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டு நான் என்னத்த பேசணும், என்ன கேட்டீங்களா? உங்க தலைமை கிட்ட நீங்க கேட்டீங்களா என்ன பேசணும்னு கேட்டீங்களா? ஒரு சுவாமி சுவாமி அவங்க தலைமையா, சுவாமி பிஜேபியிலே இல்லன்னு சொல்றாங்க. இல்ல கட்சியில எல்லாம் இருக்கிறாரு, செயற்குழு. ஒரு செகண்ட், அவசரப்பட்ட வார்த்தை விடாதீங்க. தமிழ்நாட்டு அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியல. தமிழக அரசியல் வந்து எப்படி போயிட்டு இருக்கோம், என்ன இது பண்ணி நான் சொல்றேன். நீங்க சரவணன் பற்றி சில ரிமார்க்ஸ் மேக் பண்ணுங்க. அதனால சரவணன் சொன்ன ரிமார்க் ஆகல, கடந்த 10-15 நாட்களாக நடந்த நிகழ்வுகளை பற்றி சரவணனுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. சரவணன் புரிஞ்சுக்கிட்டோம், அதை நான் சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது, அதுக்குரிய நேரம் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரவணன் வந்து யார் யார பார்த்தா, நான் அதான் சொல்றேன் இல்லைங்களா. நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, 10-15 நாட்களாக நடந்த நிகழ்வுகளை பற்றி சரவணனுக்கோ மற்றவர்களுக்கோ எதுவும் தெரியாது. ஆக மொத்தம் தெரியாத ஒரு, அதான் நான் சொல்றேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எடுக்கப்பட்ட முடிவா இல்ல 10-15 நாள் நடந்த விஷயங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா இந்த நிலைப்பாடு? அதாவது அல்ல, ஒரு நிமிஷம், அதை நான் முடிச்சுக்கிறேன். அதாவது சரவணன் நான் வந்து ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் ஹிம். யூ cannot find fault with me. You cannot find fault with me. Saravanan, I am telling you, please keep calm and quiet and understand the situation. என்னன்னா இப்ப நான் வரதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட, ஏன்னா இந்த இஷ்யூவே சுவாமியோட இஷ்யூ. நேத்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். காலையில எனக்கு கோயம்புத்தூர்ல நான் பிரதமர் மோடியோட ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். நேத்து காலையில இவர சுவாமி எனக்கு போன் பண்ணி பேசினாரு.
இது மாதிரி நான் ட்வீட் கொடுத்திருக்கேன், நீ வந்து 2G இஷ்யூல வந்து முக்கியமான ஒரு ஆளா இருக்கிற, அதனால நான் உனக்கு இதை சொல்லணும், உனக்கு இதுல ஏதாவது வருத்தம் இருக்குதா, அதை பத்தி என்கிட்ட பேசினாரு. ஆக என்ன நடந்துச்சு ஏதுன்றத என்கிட்ட அவரு தன்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே சமயம் நாங்க அதை வந்து பப்ளிக்கா சொல்ல முடியாது, நேரம் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால யூ டோன்ட் ப்ரீஜட்ஜ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் எனி அலையன்ஸ் வித் எனிபடி. டைம் ஒன்லி வில் டிசைட் ஹவு யூ டிராவல் இன் எ அலையன்ஸ் மேக்கிங் ப்ராசஸ். அதுதான் நான் திரு சரவணனுக்கு சொல்றேன், டோன்ட் ப்ரீஜட்ஜ் எனி சிச்சுவேஷன். ஐ எம் நாட் ப்ரீஜட்ஜ். எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அது வந்து செய்தி தொடர்பாளர்கள் மட்டத்துல வந்து நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுன்னு தான் சொல்றேன். அதை டிசைட் பண்ணக்கூடிய பொறுப்புலையும் நாங்க கிடையாது. அதை பத்தி ஒன்னும் தெரியாம பேசக்கூடிய நிலைமையிலையும் நாங்க இல்லைன்னு தான் சொல்றேனே தவிர, you are jumping the gun. That is the problem. இந்த I'm not jumping, I am explaining to you the position. இந்த ஒரு தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. சுப்பிரமணியன் சுவாமியின் யுகம் ஆழம் பார்க்கிறதா பாரதிய ஜனதா? திமுக தேமுதிக பாஜக கூட்டணி சாத்தியமா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வருகின்றோம். திருச்சி வேலுசாமி இன்னும் சற்று நேரத்தில் he has to get relieved. நான் திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட இறுதியான கேள்வியை கேட்கிறேன். ஒரு திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி எல்லாம் பேச்சு வரும்பொழுது உங்களுடைய தலைவர், உங்களுக்கு முதலமைச்சர் பதவினா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, உங்களுக்கு வந்து இந்த இலாக்கானா எங்களுக்கு இந்த இலாக்கா அப்படின்னு கண்டிஷன் எல்லாமும் போட்டார். ஆனா சுப்பிரமணியன் சுவாமி ஸ்டாலினை முதலமைச்சராக முன்னிறுத்துகிறார். இதை தாண்டி திமுக பாஜக கூட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கள் நன்கு அறிந்தது போல ஏற்படாத ஒன்று அல்ல. அப்படி இருக்கும்பொழுது இது ஏன் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து செல்ல முடியாது? அதாவது நான் துவக்கத்திலே ஒன்றை சொன்னேன், எதுவும் நடக்க முடியாது நடக்கக்கூடாது என்பதல்ல, ஒரு கட்சியில் யாரை முன்னிறுத்துவது என்று அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் வந்து திமுகவிலே முதலமைச்சராக யார் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. கூட்டணி ஆட்சி வந்தால் அதிலே நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னோம். அதை போல சுப்பிரமணிய சாமி அவர்கள் இதை சொல்லுகிற போது அவர் அந்த கட்சியில் இருக்கிற அமித்ஷா முதலில் அதை ஒத்துக்கொள்கிறாரா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. சும்மா பேசுறேன். அவர் யார்கிட்ட கேட்டுட்டு பேசுறாரு? அமித்ஷா அதை நான் சுப்பிரமணிய சாமியை உங்களை விட ஆசீர்வாதம் ஆச்சாரியை விட 1000 மடங்கு புரிந்தவன். அவன் கேட்டுவிட்டு பேசினேன் என்று சொன்னாரே ஒழிய அமித்ஷாவிடம் கேட்டுவிட்டு பேசுகிறேன், மோடியிடம் கேட்டுவிட்டு பேசுகிறேன் என்று சொல்லவில்லை. வேறு யாரிடமாவது கேட்டுவிட்டு கூட பேசியிருப்பார். கடந்த காலத்திலே அப்படிப்பட்ட கதைகள் ஏராளம் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. இது சுப்பிரமணிய சாமி ஒரு விளையாடுகிறார். இதே தமிழ்நாட்டில் 92 தமிழ்நாட்டிலே அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்களில் 4 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது என்று ஒரு பேட்டி தந்தார். மாலைத்தாளிலே 8 கால செய்தி அதுதான். அதுக்கு பின்னாலே யாரும் கேட்டாலும் ஏதோ சொன்ன போட்டாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவருடைய வேலை. அவர் ஒரு மோடி மஸ்தான் விளையாட்டு விளையாடுகிறார். திமுக பாஜக தலைவர்கள் கூட தெரியாது என்று சொன்னார். ஆனால் ஆசீர்வாதம் ஆச்சாரி எனக்கு எல்லாமும் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் என்கிறார். இவர் சரியான சுப்பிரமணிய சாமியுடைய டூப்ளிகேட். அவர் இதுதான் சுப்பிரமணிய சாமி. ஆகவே அவருடைய பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் இனிமேல் எடுபடாது, அது போடி ஆகாது. அது இந்த தேர்தலில் மிக மோசமான பின்விளைவுகளை பிஜேபிக்கு உருவாக்க போகிறது. 3 மாதத்திலே நீங்களும் நானும் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள போகிறோம். நன்றி திருச்சி வேலுசாமி. நன்றி இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக. இதற்கு நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிட்ட அடுத்து வரேன். அதற்கு முன்பாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சொன்னது, அவருடைய கருத்துக்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது, நிறைய நடந்திருக்கிறது. அவர் சொன்ன பல கருத்துக்கள் இருந்து கட்சி தலைமை அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு விலகியதும் உண்டு. இது சுப்பிரமணியன் சுவாமியுடைய மற்றொரு சொந்த கருத்தாக மறைய போகிறதா, இல்ல இதுல ஏதோ ஒரு லெவல்ல ஒரு அபிஷியல் சாங்ஷன் இருக்கிறது, இதற்கான முயற்சி பரஸ்பரம் நடக்குது நம்புறீங்களா? அபிஷியல் சாங்ஷன் இருக்கான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதாவது அதிமுக திமுக தான் பேசலே தவிர, அதாவது தேர் நாட் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர், பட் எவ்ரி அதர் பார்ட்டி இஸ் ஸ்பீக்கிங் டு எவ்ரி அதர் பார்ட்டிங்கிறது ஒரு வாஸ்தவம் தான். தமிழ்நாட்டில் அது பாஜக திமுக கூடயும் பேசிட்டு இருக்கு, அதிமுக கூடயும் பேசிட்டு இருக்கு, டிஎம்டிகே கூட பேசிட்டு இருக்கு, பாமக கூட பேசிட்டு எல்லாரும் கூட எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்க எல்லா கம்யூனிகேஷன் ரொம்ப பேசுவதை தாண்டி அந்த ஒரு ஐடியாவா பப்ளிக்கா இது போல ஒரு அதுவும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நேரத்துல பேட்டியா கேட்டா பரவாயில்ல, அவரே யாரும் கேட்காத சமயத்துல பதிவு செய்யறார். அப்படிங்கும் பொழுது he has chosen the time.
இது வெளிப்படுத்தவும் செய்கிறார். இந்த ஒரு காம்பினேஷன் குறித்து இது வரைக்கும் பேசப்படாத ஒரு காம்பினேஷன். இன்னும் சொல்ல போனா திமுக பற்றி அவர் பல கடுமையான விமர்சனங்களை முந்தைய காலங்களில் வைத்தார். அவர் திமுக பாஜக கூட்டு பற்றி பேசுறார் அப்படின்னா ஏதோ ஒரு மட்டத்துல சொல்றாரு ஆச்சாரி சொல்வது போல 10-15 நாள்ல ஏதோ நடந்திருக்கும். இல்ல இந்த லாஜிக்கலா நாம யோசித்தோம்னா நிச்சயமாக தேமுதிக எங்க இருக்கிறதோ, தேமுதிக யார் கொண்டு வரார்களோ, அது காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் சரி, பாஜக கொண்டு வந்தாலும் சரி, அவங்களோட தான் அதிமுக ஆனாலும் திமுக ஆனாலும் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக தேர் கமிங் பேக் டு பவர்ங்கிறது உறுதியாகிவிட்டது. அதாவது என்ன தேமுதிக விட 10% போட்டிருக்கிறது. அந்த 10% அதிமுகனுடைய க்ளோஸ் டு 30%, அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட அது அந்த காம்பினேஷன் போரும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு 30% ஓட்ஸ் ஒரு கட்சிக்கு ஒரு காம்பினேஷன் கிடைத்து விட்டால் அந்த காம்பினேஷன் தான் அடுத்த முறை 2016 தேர்தலுக்கு வருது. இதுல முக்கியமான நான் பார்க்க வேண்டியது அந்த வகையில் இது ஒரு வலுவான கூட்டா கருதுறீங்க? நிச்சயமாக தேமுதிக பாஜக திமுக, தேமுதிக பாஜக அதிமுக, இல்லனா தேமுதிக காங்கிரஸ் பாஜக இது திமுக, இல்லனா தேமுதிக ஏடிஎம்கே அந்த ஒரு காம்பினேஷன் வந்தா நிச்சயமாக ஒரு அன்பீட்டபிள் காம்பினேஷன் நியூமெரிக்கலி டெஃபினெட்லி. அதாவது இன்றைய சூழ்நிலையில் அதிமுக வாக்குவந்தி பார்த்தாலும் திமுக வாக்குவங்கிகளை பார்த்தாலும் அது வந்து இது ஆட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வலுவான கூட்டணி தான். ஏனென்றால் அங்க ஒரு இது கூட இருக்குது, பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஃப்ரண்ட் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு 10-12% ஓட்டுகள் அவங்களுக்கு போய்விடும். ஏனென்றால் நிறைய பேர் அதிமுக திமுக வேண்டாம் என்று நினைக்கிற எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க, மக்கள் நல கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுல வந்துதான் அதை கொஞ்சம் கொள்கை இருக்கிறவங்க. இந்த நான் 5 பேர் பேசினதுல கொள்கை என்ற வார்த்தை யூஸ் பண்ணது நீங்க மட்டும்தான். இதுதான் இல்ல டாக்டர் சுவாமி சொல்றாரு இதுல காரணமே அவர் வந்து 90% இந்துக்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வந்து இந்து கோயிலுக்கு அவர் போறார், மனைவி போறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்கிறதுக்கான காரணிகளை அவர் முன்வைக்கிறார். அவரும் கொள்கையை பத்தி பேசுறார். இல்ல அது ஒரு கொள்கையா இருக்க முடியாது. கோயிலுக்கு போறது ஒரு கொள்கையா இருக்க முடியாது, ஒரு இலக்காக வச்சுக்கலாம். ஆனா அது கொள்கையா இருக்க முடியாது. அதே சமயத்துல எனக்கு நான் கூற வேண்டியது இவ்வளவுதான். அதாவது இவருடைய ட்வீட் பாத்தீங்கன்னா ஐ எம் ஹோப்ஃபுல் that MK will decline to be CM candidate கூறுகிறார் and make Stalin leader. அப்புறம் வந்து பாஜக எல்லாம் வந்துடலாம் சொல்றாரு. இதுல வந்து பிரச்சனை என்னன்னா ஆசீர்வாதம் ஆட்சி கொள்கை தான். என்ன காரணம்னா கருணாநிதி அவரை பொறுத்த வரைக்கும் வித் இன் கோச் ஹிந்து விரோதி, ஸ்டாலின் இல்ல. ஆகையினால கருணாநிதி ஏத்துக்க மாட்டோம், ஸ்டாலின் தலைமையை ஏத்துக்கும். இல்ல இப்ப வந்து கரப்ஷன் இல்ல என்ற ஒரு வாதத்தை ஆசீர்வாதம் ஆச்சாரி வைக்கிறாரு. அது எப்படி அந்த செலக்டிவ் அம்னீசியா வருது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 2G கேஸ்ல 2G கேஸ்ல தினம் உட்காண்டே இருக்கல கோர்ட்ல, அதுல தாக்கல் பண்ண அவங்களுடைய மனுவில வந்து ஸ்டாலினுடைய பேரு கட்டாயமா இருக்கிறது. அந்த இதுல வந்து ஈடியுடைய தாக்கல் செய்த மனுவில் நிச்சயமாக ஸ்டாலினுடைய இது வந்து ரொம்ப தவறான தகவல். சொல்லுங்க ஆச்சாரி ஹஸ் டு கிளாரிஃபை. அவர் முக்கியமான விட்னஸ் 2G கேஸ்ல அவரும் சுப்பிரமணியன் சுவாமியும் 2G விஷயத்துல தொடர்ந்து முன்னெடுப்பவர்கள். ஆனால் அவர்கள் 2G உடைய விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய யாருக்கு எதிராக தொடர்ந்து போராடினார்களோ அவர்களோடு கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ரைசிங் क्वेश्चंस. ஆச்சாரி ப்ளீஸ் கிளாரிஃபை. மிஸ்டர் ஆச்சாரி. ஓகே ரைட், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ 2G கேஸ் வந்து நான் திரும்பி ரிப்பீட் பண்றதுக்காக மன்னிக்கும். இட்ஸ் ஆன்கோயிங் ட்ரையல். அதனால வந்து அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் பேர் இருக்கா இல்லையா, இடி தாக்கல் பண்ண மனுவுல வந்து எம்கே ஸ்டாலின் என்ற பேர் இருக்கா இல்லையா, கிடையாது. எந்த மனுவிலும் எம்கே ஸ்டாலின் என்ற பேர் அந்த மனுவில் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். எம்கே ஸ்டாலின் வந்து டிஎம்கே உடைய ட்ரெஷரர்னு இருக்கும். நான் சொல்றேன் அவசரப்படாதீங்க. நான் இங்க டெல்லியில இருந்து பேசுறேன். உங்களோட டைம் லாக்கை நாங்க யோசிச்சு பேச வேண்டியிருக்குது. அதனால நான் பேசும்போது கொஞ்சம் குறுக்கிடாம இருக்கோம். என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது நான் வந்து பிரைம் விட்னஸ். அப்ப நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்தவங்களுடைய டே டு டே ப்ரொசீடிங்ஸ் இன் தி கோர்ட் நம்பர் 1 இதுல வந்து பல விஷயங்களை வந்து 2G பற்றி சொன்னவர். நான் இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு எடுத்து போகணும்னு விரும்புறேன். நான் முடிக்கிறேன். இன்னும் முடிக்கலையே. அவசரப்படாதீங்க. ஏன்னா இதுல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால பாக்குறவங்க வந்து ஏதோ தப்பான ஒரு எண்ணத்துல வந்துடக்கூடாது. நான் வந்து அவுட் சைடர் கிடையாது. ஐ எம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லீகல் சிஸ்டம் as a key witness. I am the one of the eyes and ears of the special court. I am the one of the eyes and ears of the special court under the criminal procedure code. அப்ப எனக்கு நான் வந்து என்ன சொல்றேன், நான் என்னத்தை வந்து டிப்போஸ் பண்றது என்னுடைய ஏரியா ஆஃப் டிப்போசிஷன் மட்டும்தான் நான் பார்க்கணுமே ஒழிய
டே டு டே அஃபேர்ஸ்ல கோர்ட்ல வந்து என்ன நடந்துச்சு, யாரு என்ன பண்ணாங்க, அத பத்தி நான் சொல்லக்கூடாது. அத பத்தி அத நான் சொன்னா வந்து இட் வில் அமௌண்ட் டு காம்ப்ளிகேஷன்ஸ், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால வந்து நான் என்னுடைய பணி, என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல முடியுங்கிறார். ஓகே, நான் தாண்டி நான் போகணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஏன் ஏற்கிறேன் அப்படிங்கும்போது அவர் வந்து ஹிந்து விரோதி இல்ல, திரு கருணாநிதியே ஹிந்து விரோதின்ட்டார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் கோயிலுக்கு போறாரு, 90% ஹிந்துன்னு சொன்னார் அப்படின்னு. இது ஒரு தகுதியா? இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுதோ இல்ல ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ இது எனக்கு புரியல. இதுல இன்னொன்னு, கருணாநிதி வேண்டாம் ஸ்டாலின் வேணும்னா ஆடு பக குட்டி உறவுன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆச்சாரி. ஓகே, இது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னா, அவரு நமக்கு நாமே ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாரு தளபதி ஸ்டாலின். சரி, அப்ப அவரு எங்க சிவாச்சாரியார்கள் எல்லாம் போய் பார்த்தாரு. இப்போ தலைவர் கலைஞர் வந்து ஒரு சமயத்துல ஒரு அவங்களோட எம்பியோ எம்எல்ஏ மறந்துட்டேன், அவங்க வந்து நெத்தில திருநீர் பூசிட்டு வந்ததை கூட அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாரு. ஆனா அதே சமயம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிராட் மைண்டடோட அவங்களோட சிவாச்சாரியர்களை போய் பார்த்தாரு, அவங்க கூட வந்து பேசினாரு. அவங்களோட கொடுத்த திரு கருணாநிதி சாய்பாபா பார்த்தாரு, ராமானுஜம் சீரியல் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு, திருப்பதியில பாராட்டிருக்கிறாங்க. அதாவது இல்ல, அதான் சொல்றேன், அது இப்ப வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துடைய சேர்மன் வந்து சடலவடா கிருஷ்ணமூர்த்தி அவர் வீட்டுக்கே போயிருக்காரு. அவங்க போய் அங்க வேத விற்பனர்கள் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஓவர் தி டைம், அதாவது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இப்ப ஒருவேளை இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்து எங்களுக்கு வருது. திரு ஸ்டாலின் என்னைக்காக சொன்னாரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? எந்த இடத்துல சொன்னாரு? நான் வந்து இப்ப வந்து பேச தேவையில்லை. உங்களுடைய டே டு டே நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு வந்து பேச போகுது. நீங்க மைக்க வச்சு பேசினா அந்த பேசுறதோட முடிஞ்சு. அவர் வந்து ஹிந்து விரோதி இல்ல, கோயிலுக்கு போறாரு, அவர் மனைவி கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போறதுதான் முதலமைச்சர் அதுக்கு தகுதி அப்படின்னா 8000 கும்பாபிஷேகத்தை ஜெயலலிதா நடத்திருக்கிறாங்க. அவங்க போகாத கோவில் இல்ல. நீங்க ஆதரிக்க வேண்டியது ஜெயலலிதா அவர்களை. அதுதான் கான்செப்ட், அதுதான் அழகு அப்படின்னா. இவர் வந்து உங்க கான்செப்ட் படி பார்த்தா பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து அவர் ட்விட்டர் பக்கத்துல இருந்து தெரிவிக்கப்பட்டது, அது பிறகு பின்வாங்கப்பட்டது. ஜெயலலிதா பிள்ளையார் சதுர்த்தியில இருந்து விஜயதசமியில இருந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்க கான்செப்ட் படி நீங்க ஆதரிக்க வேண்டியது ஜெயலலிதா. இப்போ யாரு ஆதரிக்க போறாங்கன்ற அந்த முடிவு இன்னும் வரல. இப்ப டாக்டர் சுவாமி வந்து ஒரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இந்த கருத்தை பதிவு பண்ண உடனடியா கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளார தமிழ்நாடு பூரா வந்து இத பத்தி தான் பேச்சாயிட்டு இருக்குது. இவங்க காரணம் தான் கேள்வி. அது வந்து இதெல்லாம் காரணமா இருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்க சிவாச்சாரியர்களை பார்த்தாரு, 90% இந்துக்கள் சொன்னாரு, அதுக்கப்புறம் அவங்க மனைவி கோயிலுக்கு போறாங்க. இதெல்லாம் நடப்பது நேற்று இன்று அல்ல. திரு சுப்பிரமணியன் சுவாமியில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து மோதியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான். அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? சென்னையில வந்து டிசம்பர்ல சுப்பிரமணியன் சுவாமி சொன்னாரு திமுகவும் அதிமுகவும் சீரழிச்சுட்டாங்க, ஆக மாற்று பாஜக, அதுக்கு ஒரு மாற்று ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வரணும்னு. அப்பயும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின். அதற்கு முன்பும் கோயிலுக்கு போயிருந்தாரு, அதற்கு முன்பும் 90% இந்துக்கள்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே அவருக்கு படல. சோ இப்ப 10-15 நாள் என்ன நடந்திருக்குன்னு கேட்கிறேன் நீங்க சொல்றதுபடி. நான் சொல்ல என்னுடைய வாய்கள் கட்டப்பட்டுள்ளன, அதனால நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பல. இல்ல இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? திரு ஸ்டாலின் வந்து மனைவி கோயிலுக்கு போறாருங்கிறாரா? முன்பு போலையா? இங்க சென்னையில வந்து அவர் வந்து திமுக அதிமுக மாத்தணும் ஒழிக்கணும்னு சொன்ன போது அவருக்கு தெரியலையா? 90% இந்துக்கள்னு அவர் சொன்னான்னு அவருக்கு தெரியலையா? அன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற 10-15 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்ல விரும்பல. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்க சொல்ல விரும்புறீங்களா திரு சரவணன்? நான் திரும்பியும் வந்து ஒரே ஒரு கருத்தை தான் வந்து முன்வைக்க விரும்புறேன். அதாவது வந்து இந்த தமிழகத்தை வந்து முன்னேற்ற வேண்டும் என்றால், தமிழகத்தை வந்து மீண்டும் அந்த வளர்ச்சி பாதையிலே மீட்டெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வந்து திமுக ஆட்சி தான் வந்து ஒரே மாற்று. இதை மக்கள் அனைவரும் வந்து உணர்ந்து கொண்டார்கள். இந்த வெள்ளத்திலேயே வந்து அந்த ஏற்பட்ட சோகங்கள் அதற்கு வந்து நான் கேட்கறது இந்த நிலைப்பாடு இல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. மக்கள் கிட்ட வந்து திமுக தான் அடுத்து, திமுக வந்தால்தான்
தமிழகம் வந்து அடுத்த பாதையை நோக்கி செல்லும்ன்றது வந்து அனைத்து மக்கள் மத்தியிலும் வந்து பதிவாகி விட்டது. சோ ஒரு எப்படி சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னது அதே அனாலஜி தான். சோ அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? தப்புன்னு சொன்னவர் தான் நீங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய பாஜக ஒரு மதவாத கட்சி இல்ல இது அவங்களுடைய பாஜக ஒரு மதவாத கட்சி. வாஜ்பாய் காலத்தில் இருந்தது போல பாஜக இன்னைக்கு இல்ல. இன்டாலரன்ஸ் பெருகி இருக்கு. இதெல்லாம் திமுக எடுத்த நிலைப்பாடு. ஆகிய காரணத்தினால பாஜக மதவாத கட்சி வாஜ்பாய் காலத்துல இருந்தது போல இன்னைக்கு இல்ல. ஆகையனால பாஜகவோடு கூட்டு கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லங்க, சரியா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த நிலைப்பாடு. சோ அதுல வந்து நீங்க இன்னைக்கு அவரே திரு சுப்பிரமணியன் சுவாமி சொல்லும் போதே திமுக தான் அந்த ஒரு கூட்டணியோட தலைமை. சோ அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. அவருக்குமே அதுல கன்ஃபியூஷன் இல்ல. பாஜக கூட சேர முடியுமாங்கிறதான் கேள்வி. உங்க பழைய நிலைப்பாடுபடி இல்லாட்டி இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடுபடி அது கிடையாது. சோ தட் ஷுட் ப்ரிவைல் இல்லையா? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 2014 வந்து இப்போ வந்து அனைவர் மத்தியிலுமே வந்து இருக்கக்கூடிய ஒரே இது என்ன அப்படின்னா, இந்த அதிமுக அரசை வந்து அகற்ற வேண்டும். அதுதான் வந்து அன்னைக்கு 2014லயும் அதிமுக வீழ்த்தணும். 2014 வந்து இது பார்லிமெண்டரி எலெக்ஷன். இப்போ வந்து இந்த அதிமுக அரசை அகற்ற வேண்டும், தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். இதுதான் வந்து திமுகவின் தாரக மந்திரமாக இருக்கிறது. அது வந்து உங்களுடைய தாரக மந்திரமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்படித்தான் இருக்க கூடும். ஆனா என்னுடைய கேள்வி ஸ்பெசிபிக்கானது. பாஜக ஒரு மதவாத கட்சி. வாஜ்பாய் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். வாஜ்பாய் காலத்துல இருந்தது போல மோடி காலத்துல இல்ல. இது நீங்க எடுத்த நிலைப்பாடு. அதுல மாற்றம் இருக்காதுல்லன்னு கேட்கிறேன். எலெக்ஷன் டைம். சோ தலைமை வந்து முடிவு செய்யும். இல்ல ஏற்கனவே முடிவு செஞ்ச விஷயம். அதுதான் சொல்றேனே. அது வந்து இப்ப வந்து இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிமுக அரசை நாம வந்து தூக்கி எறிய வேண்டும். அதுதான் தமிழகத்தின் நலன். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மதவாதம், அதுக்கப்புறம் வந்து இன்டாலரன்ஸ், அது இல்ல இல்ல அதுதான் திருப்பி நீங்க வந்து திருப்பி நம்ம திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கணும். அந்த என்ன சொல்ற அந்த லூப் இன்ஃபைனைட் லூப்ல தான் போறோம். நீங்க என்ன கேட்டாலும் நாங்க திருப்பி மக்கள் திமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபைனைட் லூப்குள்ள தான் நம்ம போயிட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறேன். நிலையில பாத்தீங்க அவரோட பதில் இஸ் இட் நாட் எவேசிவ்? கம்ப்ளீட்லி எவேசிவ். அதாவது தலைமை முடிவெடுக்கும் பாஜக வந்து மதவாத கட்சி இல்லையா என்ற அந்த லெவலுக்கு கொண்டே விட்டாரு. தலைமை முடிவெடுத்துட்டு தலைமை கூறிவிட்டது அது பாஜக வந்து மதவாத கட்சி கூறிவிட்டது. அதன் பிறகும் ஏன் ஒரு செய்தி தொடர்பாளர்கள் அதை வந்து ரிப்பீட் பண்ண மறுக்கிறார்கள்? இப்படி ஒரு மாற்றி நிலைப்பாடு. அதற்கு காரணம் ஆஃப் கோர்ஸ் டு பி வெரி ஃபேர் டு देम, டு பி வெரி ஃபேர் டு எவரிபடி, எல்லாருமே எடுத்த ஒரு விஷயம். சோ இது வந்து நடக்க முடியாத இல்லாட்டி நடக்காத ஒரு காம்பினேஷன் புறந்தள்ளிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த காம்பினேஷன் வரக்கூடும் என்றுதான் என்னுடைய கருத்து. அதாவது இப்ப பாஜக தேமுதிகவை கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் தேமுதிகவை கொண்டு வந்தாலும் ஏற்க திமுக ரெடியா இருக்கிறது. ஆனால் ஐரணி தான், நீங்க வந்து கருணாநிதியை முதலமைச்சரா வேண்டாம் என்ற ஒரு கருத்து ஒருத்தர் முன்வைக்கிறார். அந்த மனிதன் தான் தயாராக இருக்கிறார். நமக்கு நாமைக்கு பிறகு ஒரே நிமிஷம், நமக்கு நாமைக்கு பிறகு ஸ்டாலினிடம் இருக்கிறவர் நம்புகிறார்கள். அதாவது திமுக அவ்வளவு செல்வாக்கு பெருகிவிட்டது. அதன் பிறகு இந்த வெள்ள பாதிப்பினால் அதிமுகவை முற்றிலுமாக மக்கள் வெறுக்குகிறார்கள் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். திமுக தனித்து நின்றாலே ஜெயித்துவிடும் என்று வந்து விட்டார்கள் அவர்கள் கருதுகிறார்கள். அதன்படியில தான் இப்ப வந்து அவங்களே இன்ஸ்பயர் ஆன சர்வேஸ் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கிறது. திமுக 112 சீட் வரும் சர்வேஸ் வெளிவந்துட்டு இருக்கிறது. ஆனால் இதுல ஐரணி என்னென்றால் இதுதான் பிரச்சனையே. அது வந்து இன்றைக்கும் ஒரு அலையன்ஸ் வேணும் என்று திருடமாக நம்புவர் மு கருணாநிதி தான் அந்த கட்சியில. அவர் இந்த ஒரு அலையன்ஸ் அமைஞ்சா அதுக்கு அவர் தலைமையே இல்லைன்னு அலையன்ஸ் அமையறதுக்கு முன்பாக சுப்பிரமணியன் சுவாமி டிஸ்குவாலிஃபை பண்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கவங்க வந்து 1000 விஷயங்களை வந்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ஒவ்வொரு இதுலயுமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த பதவிக்கும் ஆசைப்படுபவன் நான் கிடையாது. பதவி என்பதை நான் வந்து ஒரு பொறுப்பாகவே தான் பார்க்கிறேன். எந்த பதவி மேல, அதாவது பாத்தீங்கன்னா திமுக வந்து வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, ஒரு சமுதாய இயக்கம். அப்படி சொல்றவர் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரா அவரை முன்னிறுத்துறார் சுப்பிரமணியன் சுவாமி. கேட்டகரிக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்கலாமே, அறிவிச்சுட்டேன்னு சொல்லலாம். முடிவெடுப்பார் பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து யார் யார் இப்ப வந்து இந்த தேர்தல் சமயத்துல வந்து அனைவருமே வந்து குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒருத்தருக்கு ரியாக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸ்டேட்டட் பொசிஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர்.
இல்ல ஸ்டேட்டட் பொசிஷன் ஆல்ரெடி தேர் அப்படிங்கும்போது அந்த யூ கேன் ஸ்டேட் தட். ஆனா மாறா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு கூட்டத்துல சொல்லும்போது மீண்டும் கழகம் ஆட்சிக்கு வரும்போது தலைவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளரா ஸ்டாலின் சுப்பிரமணிய சுவாமி முன்னிறுத்துறாரு அப்படின்னு கேட்கும்போது தலைவர் முடிவு செய்வார் அப்படிங்கிறார். இல்ல திருப்பி என்னன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு வகையில வந்து இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் இது போல வந்து ஒரு மிக சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இது வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு தெளிவான செய்தியை கொண்டு செல்கிறது. அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது திமுக. அந்த எலெக்ஷன் அந்த ரேஸ்ல வந்து முன்னாடி வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறது வந்து திமுக. மக்களின் வந்து நன்மதிப்பை பெற்றுவிட்டது. மக்கள் வந்து அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர்களை மீண்டும் வாக்களித்து மேல வந்து திருப்பி ஆட்சியில் அமர செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு பர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது தட் இஸ் கரெக்ட் பர்செப்ஷன். அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய கருத்து என்னன்னா இது ரெண்டு இட் ஷோஸ் தி டெஸ்பரேஷன் லெவல் ஆஃப் டெஸ்பரேஷன் போத் தி டிஎம்கே அண்ட் தி பிஜேபி. பிஜேபி வந்து அதுதான் புரிஞ்சுக்க என்னால முடியல. பிஜேபியுடைய தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனோ மற்றவர்களோ ரெண்டு பேருக்கு மாற்று நாங்க தான் ரெண்டு பேரையும் ஒழிக்கணும். என்ன சொல்ல போனா தூக்கலா திமுக திட்டுவாங்க அவங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடிக்கு இந்த மாநில அரசு மீது அதிமுக மீது சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு விமர்சனம் வச்சவங்க இவங்களும் ஒருத்தங்க. அந்த பிஜேபியில இருந்து இப்படி ஒரு கருத்து வருது. அதான் கான்ஃபிளிக்டிங். அதான் பிரச்சனையா. அதாவது தமிழிசையை வச்சு இப்படி பேச வைங்க, சுப்பிரமணிய சாமி வச்சு இப்படி பேச வைங்க. மோடி வந்து ரெண்டு கட்சிக்கும் ஆதரவாக இல்லனா ஒண்ணுமே பேசாம கோயம்புத்தூர் வந்து காங்கிரஸ் பத்தி மட்டும் பேசிட்டு போயிட்டாரு. அதனால என்னன்னா மூணு அந்த மாதிரி இந்த டிஃபரெண்ட் அதாவது ஜஸ்ட் கன்ஃபியூசிங் தி ஹோல் சினாரியோ அட் தி சேம் டைம் கன்வேயிங் நதிங். இப்ப திஸ் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். அதாவது இன்னும் எலெக்ஷன் அறிவிக்கவில்லை, அதுக்கு இன்னும் காலதாமதம் இருக்கிறது. அந்த காலம் வரை எப்படியாச்சும் கடத்த வேணும். அந்த எப்படி கடத்துறதுன்னா இப்படித்தான். அதாவது கொள்கை இல்லாத கட்சிகள் இருக்கும் இந்த நாட்டில் இப்படித்தான் வருமே தவிர ஒரு ஒரு மக்கள் நல கூட்டணி வந்திருக்கு. அவர்களுக்காச்சும் ஏதாச்சும் கொள்கை இருக்கும் என்று நான் நம்பலாம். கண்டிப்பா ஒரு கொள்கையும் இல்ல. தனி விவாதம். இறுதியான கருத்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட நேற்று முன்தினம் வரைக்கும் உங்களுடைய மாநில தலைவர் உரத்த குரல்ல தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான், ரெண்டு கட்சியும் அகற்றணும், ஆட்சியிலே அகற்றணும், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு. அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு. எதை நம்புவது? சுப்பிரமணியன் சுவாமி சொல்வதையா, தமிழிசை போன்ற மாநில தலைவர்கள் சொல்வதையா? Which is BJP's opinion? கடந்த 1.5 வருடங்களாக மோடி அரசுடைய வளர்ச்சி திட்டங்களை நீங்க பாருங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்து பியூரோகிரசியோடைய ஒத்துழைப்பு இல்லாட்டினா பண்ணாம நடக்காம போயிடும். ஆனா பியூரோகிரசியை முழுக்க தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு கேட்டா பியூரோகிரசி பத்தி நீங்க பேசுறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா திரு சரவணன் அவர்கள் வந்து 3 வருஷமா நாங்க வந்து செஞ்சுட்டு நான் கேட்பது தமிழ்நாடு நிலைப்பாடு. டெல்லியில மோடி என்ன பண்றாரு நீங்க பேசுறீங்க. நான் வரேன், நான் முடிக்கல, அதுக்குள்ள நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க. நான் முடிச்சுக்கிறேன் பதில. அதாவது எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, டாக்டர் சுவாமியே சொல்லியிருக்காரு, எங்களுடைய பார்லிமெண்டரி போர்டு வந்து இதை பத்தி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அவங்க என்ன எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை எங்களுடைய மாநில தலைவர்களுக்கு சொல்வார்கள். அவர்கள் அதை எடுத்து செல்வார்கள். இதுதான் எங்களுடைய கட்சியுடைய நடைமுறை. அதனால வந்து உடனடியா நாளைக்கு போய் அவங்க தலைவர் கலைஞரை போய் யாரும் பாத்துருவாங்க, தளபதி ஸ்டாலினை பாத்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. தமிழக நலனில் திமுகவுக்கு அக்கறை இல்லை. திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் நடுவே சிக்கிக் கொண்டு தமிழக மக்கள் தத்தளிக்கிறார்கள். இவர்களுக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை. சொன்னவர் திரு நரேந்திர மோடி, பாரதத்துடைய பிரதமர், சரியா 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு. Will there be a revisiting of this position? என்னட்ட கேக்குறீங்களா? Yes, of course to you. உங்கள்ட்ட தான். Yes. It's a process. The revisiting is a process of political alignment and political dimension. அதனால ஒவ்வொரு சமயத்திலே வந்து அதனுடைய கள நிலவரங்களை பத்தி தான் வந்து நம்ம தலைவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. எங்களுடைய தமிழ்நாடு யூனிட் வந்து எங்களுடைய தலைமைக்கு வந்து சரியான தருணத்துல அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. எங்களுடைய அதிமுகவுக்கு மாற்று 67க்கு அப்புறம் நல்ல ஆட்சி அமையல நாங்க தான் கொடுக்க போறோம், 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்புங்க. நேத்துக்கு முந்தானத்து வரைக்கும் டாக்டர் தமிழிசை பேசிருக்காங்க. இன்னைக்கு கேட்டா அவங்க பேசினதுல
அவங்க எங்களுடைய மாநில தலைவி அனைத்தும் அறிந்தவர்கள். அவர்களை நீங்க தப்பா இடப்படாதீங்க. இல்லையே, அவங்களுக்கு தெரியும் எந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு. நாட் அட் ஆல். நான் கேட்டது டாக்டர் தமிழிசை சொல்லிட்டு இருக்காங்க, சுப்பிரமணியன் சுவாமி வேற சொல்றாருன்னு கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனா தமிழிசை என்ன சொன்னாங்களோ அதே தான் சுப்பிரமணியன் சுவாமி சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மண்ணில பேசியிருக்கிறார். பிஜேபி தனியா தமிழ்நாட்டை சந்திக்கணும்னு பேசிய ஒரு சுப்பிரமணியன் சுவாமி எங்க மாறித்து என்ன மாறித்துன்னு எனக்கு புரியல. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு 10 நாள் பொறுங்க, உங்களுக்கு தெரிய வரும். இல்ல இந்த ஒரு நிலைப்பாடு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப ஒரு டாக்டர் தமிழிசை சொன்னாங்களே, அது மாறிடுமான்னு கேட்கிறேன். மாறத்துக்கு வாய்ப்பு? எங்களுடைய மத்திய தலைமை எங்க மத்திய தலைமை பார்லிமெண்டரி போர்டு இது பத்தி பேசும். எங்களுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றது எங்களுடைய மாநில தலைவர்களுக்கு சொல்வார்கள். அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து சொன்னாரு, திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அரசு, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிப்போம். அது நிலைப்பாடு இல்லையா? இல்ல அத மறந்துடணுமா? ரீஃப்ரேஸ் ஆச்சாரி, இந்த கொள்கையற்ற கட்சிகளின் இந்த கேலி கூத்து இன்னொரு 1 மாதம் வரையில் தொடரும். அப்போதுதான் இதெல்லாம் முடிவாகும். அது திமுக ஆனாலும் அதிமுக ஆனாலும் பாஜக ஆனாலும் கொள்கை என்று என்ன என்று இன்றைக்கு புரிந்துவிட்டது. இது ஒரு மாத காலம் இந்த கேலி கூத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லா கட்சிகளும் எல்லா தேர்தல்களையும் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இந்த திரு ஆச்சாரி, I'm just trying to understand, திரு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், சுவாமி அவர்கள், தமிழிசை அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள்லாம் மாற்றி மாற்றி திமுக அதிமுகவுக்கு மாற்றின்னு பேசினாங்க. அதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? So or that question will be revisited. The political processல electoral alliance making processல எந்த ஒரு கதவையும் யாருமே மூட மாட்டார்கள். அதனால இதை உடனடியா ரூல் அவுட் பண்ண வேணாம். எங்களுடைய தேசிய தலைமை சரியான தருணத்தில் எங்க தேசிய தலைமை சரியான தருணத்தில் சரியான முடிவு எடுக்கும். பார்ப்போம் சரியான தருணத்துல சரியா. ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதாவது முக்கியமா இதுல இருந்து நம்ம இந்த எபிசோட்ல இருந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த இதுல இருக்கவங்க, இந்த சுப்பிரமணியம் சாமி மற்றவர்கள் இவங்க எல்லாமே 2G அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஊதி 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 மக்கள் மத்தியில ஒரு பெருசாக்கி ஏதோ பெரிய ஊழல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இன்னைக்கு அதுவே அவர்களே அந்த குடத்தை தூக்கி போட்டு உடைத்து 2Gனா ஒண்ணுமே கிடையாதுன்றதை சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உணர்த்தது திரு ஆச்சாரி 2G உடைய மிக முக்கியமான இதை விட ஒரு தேவையே கிடையாது. அது வேற இது வேற. இது அரசியல் களம், அது எல்லாம் ஒரே களம், எல்லாம் ஒரே களம் தான், அரசியல் களம். 2G வழக்கை தொடுத்தவர், அதுல முக்கியமான அங்கமாக இருந்தவர். இவர்கள் எல்லாம் 2G வழக்கு யார் மேல இருக்கோ, எந்த கட்சியுடைய பிரமுகர்கள் மேல இருக்கோ அந்த கட்சியோடு கூட்டணி பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னா இந்த ஒரு சந்தேகம் எழத்தானே செய்யும், இந்த ஒரு விமர்சனம் மேலோங்கத்தானே செய்யும். He can claim it as a clean sheet. Definitely. இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தா அது உண்மை இப்ப வெளியே வந்துச்சு. பூனை குட்டி வெளியே விட்டது. 2Gன்றது ஒண்ணுமே கிடையாது. இது just ஒரு அசம்ப்ஷன். அது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி வெளியே வந்துருச்சு இப்போ. அவ்வளவுதான். சூப்பர் ஆச்சாரி, சூப்பர் கொள்கை. இறுதியான கருத்து திரு ஆச்சாரி, I'll give you the last word. தவறு. அதாவது நான் திரும்பி சொல்றேன், அரசியல் களம் என்பது வேறு, தேர்தல் களம் என்பது வேறு, ஒரு லீகல் ப்ராசஸ் என்பது வேறு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதோட இதை மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல, ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கப்புறமேட்டு பேசுவோம். 2G பத்தி இதோட மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. அத பத்தி நிறைய பேசுறதுக்கு நான் தான் இருக்கிறேன். அதனால நான் பேசுறேன். சுப்பிரமணியன் சுவாமி தொடுத்த பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தார், டீ பார்ட்டி அட்டன் பண்ணார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு தண்டனையும் கிடைத்து பிறகு கிளீன் ஷீட் கிடைத்தது. சோ அரசியல நிரந்தர நண்பர்களும் எதிரிகளும் இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம். இந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது நல்ல முடிவை நல்ல நேரத்தில் எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விடை எல்லா தரப்பிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் நிச்சயம் நிரந்தர நண்பர்கள் எதிரிகள் இல்லை. இது போன்று பல காம்பினேஷன் பேசப்பட்டு முடிவுக்கு நடந்திருக்கிறது, நடக்காமலும் சென்றிருக்கிறது. அப்படி பேசப்பட்டு ஒரு கான்செப்டாக பேசப்பட்டு நடக்காமல் போக போறதா, இல்ல இந்த ஒரு வாய்ப்பு திமுக தேமுதிக பாஜக கூட்டணி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? 10-15 நாட்கள் பொறுங்கள் என்கிறார் திரு ஆச்சாரி. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.